வணக்கம். வந்தெனம் இதனுடைய பகுவத உறுப்பினங்கிறத பிரிக்கணும் அப்படின்னா, இந்த வார்த்தைய அப்படியே மெய்யெழுத்து, உயிரெழுத்து, உயிர்மெய் எழுத்து எல்லாம் அப்படியே மனசுக்குள்ளேயோ அல்லது நீங்க பயிற்சிக்காக பிரித்து வச்சுக்கங்க. இப்போ வா வந்து இவ்வு கூட்டல் ஆ அப்படின்னு பிரிச்சிருக்கிறேன். இந்தனா போட்டுட்டேன். தா வந்து இத்து கூட்டல் ஆன்னு போட்டேன். நே வந்து இன்னு கூட்டல் ஏ அப்படின்னு போட்டேன். இம்மு கூட்டல் இம்முன்னு போட்டேன். இப்போ பகுதி உறுப்பிலக்கணம் பிரிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ வா பிரிக்கணும் இல்லையா? இவ்வு கூட்டல் ஆ. வ அப்படின்னு குறில் எப்போதுமே பகுதி உறுப்பினர்களுடைய பகுதியா வராது. அப்போ அது என்ன பண்ணலாம்? வா அப்படின்னு நெடிலா போடலாம். கட்டளை சொல்லா வரணும். அப்போ கட்டளை சொல்ல போட்டாச்சு. பகுதி உறுப்பினத்தில இந்துன்னு வந்தாலே, இதுபோல இந்துன்னு வந்தாலே கண்டிப்பா அது நீங்க இத்துன்னு போட்டுடலாம். இந்துன்னு வந்தாலே அது இத்து தான். அந்த இந்த நீங்க பிராக்கெட்ல போட்டுடலாம். மீதம் என்ன இருக்குது? இத்து கூட்டல் ஆ இருக்கு. இத்து கூட்டல் ஆ இருக்கா? இப்ப அதுக்கு அடுத்து இன்னு கூட்டல் ஏ இருக்குல்ல, அந்த புள்ளி வச்ச எழுத்த இந்த ஆவோட சேர்த்துறலாம். அப்ப அணுன்னு வந்துரும். மிச்சம் என்ன இருக்குது? ஏ, எம் இருக்குது. 2யும் ஒண்ணா சேர்த்துருங்க. அவ்வளோதான். வந்தனம். வா பகுதி. இத்து சந்தி. இத்து இந்தானது விகாரம். இத்து இறந்தகாடு இடைநிலை. அன் சாரியை. எம் தன்மை பன்மை வினைமுற்று. அப்போ இதை போல வார்த்தைகளே வருகிற போது நீங்கள் மனசுக்குள்ளேயோ அல்லது பயிற்சி எடுப்பதற்கு முன்னாலோ இதை போல் எழுதிட்டு முதல் வார்த்தை கட்டளையாக வரணும் மட்டும் நீ பார்த்துங்க. இந்துன்னு வந்தால் அதை இத்தான் மாற்றிங்க. அப்புறம் புள்ளி வச்ச எழுத்தோட ஒரு உயிரெழுத்து வந்துச்சுன்னா அதோட புள்ளி வச்ச எழுத்தை சேர்த்துங்க. இப்போ ஆவோட இந்த புள்ளி வச்ச எழுத்தோடு சேர்த்துங்க. ஏவோட இந்த புள்ளி வச்ச எழுத்து சேருங்க. உயிரெழுத்து வந்தால் புள்ளி வச்ச எழுத்தோட சேர்த்து வந்துடுங்க. அவ்வளோதான். நன்றி, வணக்கம். வந்துடும்.